வெல்கம் பேக் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதிலே வந்து டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து எப்படி போடணும் அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி ஏதாவது ட்ரிக்ஸ் எதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து புரியும். ஸ்டிச்சஸுமே அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க எப்பயுமே. பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக செயின் எடுக்கிற மாதிரி ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த சைடு எடுத்து இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு மறுபடியும் இந்த சைடு எடுங்க. எடுத்துட்டு இந்த ஸ்டிச்சுமே லாக் போடாமல் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இதுக்கு கீழே ஒரு குட்டி லாக் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் கீழே இறக்கிட்டு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டு இந்த சைடு எடுத்து இழுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் இழுத்துக்கோங்க. இந்த 2 சைடு போடுறப்ப வந்து லாக் வந்து போடக்கூடாது. நம்ம இழுத்து கொண்டு வந்து இந்த சென்டரில் தான் நம்ம வந்து லாக் வந்து போடணும். பாருங்கள், போட்டுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி தான் போடணும். போட்டுட்டு கீழே சின்ன லாக் போடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் கீழே கொண்டு வரோம். ஒரு குட்டி நாட் போடுறோம். இந்த சைடு எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டிச் வந்து போட்டோம். அந்த மாதிரி தான் இதுவும். அது வந்து நம்ம ஒய் ஷேப்பில் போடுவோம். இது வந்து நீளமாக போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். பாருங்கள், போட்டுட்டோம். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் அதே இதை இப்படி கொண்டு வரோம். கொண்டு வந்து இந்த மாதிரி இழுக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீடியில் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுங்க. இப்படி முனியில் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு நூல் வந்து கட் ஆகிறதுக்கோ இல்லை ஒரு பிசுறு மாதிரி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நுனியில் எடுக்காமல் கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறமா எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் வராது. இது பண்ணலாம், குறைக்கலாம் மிஸ்டேக்ஸை. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுலேயே நான் சென்டரில் வந்து எப்படி பீடு வச்சு போடலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நிறைய டிசைனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதுலேயே சர்க்கிள் மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் இருக்குது. அந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் ஹியூமனோட ஐக்கு கூட, அதாவது நம்ம ஒரு மனிதனோட ஒரு ஃபேஸ் வரைகிறோம் அப்படின்னா அந்த ஃபேஸோட கண்ணுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அது நேச்சுரலாக நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணலாம். நிறைய டிசைன்ஸ் போடலாம். நீங்கள் ஒரு நெக்கு ஃபுல்லாமே கூட இந்த டிசைன்ஸ் கொடுத்து கூட நெக் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இப்போ இருங்க, நம்ம இப்போ வந்து இதுலேயே எப்படி இப்போ நார்மலாக த்ரெட்டில் வந்து போட்டிருக்கோம். இப்போ இதே த்ரெட்டில் வந்து பீடு வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், நம்ம முதல் வரைஞ்ச மாதிரி 2-3 லைன் வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து பீடு வந்து எப்படி கொடுக்கலாம் இதில் அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்ப்போம். நம்ம நார்மலாக எப்பயும் எடுக்கிற மாதிரியே எப்படி பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு வந்து எடுத்தோமோ அதே மாதிரி எடுத்துக்குவோம். எடுத்துட்டு
இப்போ இதை இழுத்து இந்த மாதிரி கொண்டு வாங்க. அதே மாதிரி இதையும் இழுத்து நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஆனால் இது கொஞ்சம் இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம பீடை வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கீழே இறக்கி வரோம் பார்த்தீங்களா, அந்த இதில் வந்து பீடை கொடுத்துருங்க. கொடுத்து இப்படி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கொடுக்குறது வந்து இந்த மாதிரி கொடுத்து இழுக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இழுத்துட்டு கீழே நீங்கள் ஒரு சின்ன நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு பீடை எடுத்து இந்த மாதிரி கொடுங்க. இந்த ஃபுல் டிசைன் வந்துமே நீங்கள் கைக்கும் கழுத்துக்கும் கொடுத்தாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு மீட்ரு ஒரு ப்ளவுஸ் பிட்டு வந்து தனியாக எடுத்துக்கோங்க. அதை வந்து ஒரு 4 பீஸு அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எப்படி வந்து போடுவீங்களோ அதே மாதிரி ட்ரா பண்ணி போட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் இடையில உங்களுக்கு அது வந்து எப்படின்றது ஒரு வீடியோ நான் வந்து உங்களுக்கு போடுறேன், பாருங்கள். இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு நம்ம இந்த சைடு 2 சைடும் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இதுதான் ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீடு கொடுக்குறோம், மேலே சுற்றுறோம். இதை சைடில் ஒரு த்ரெட் எடுத்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி தான் இந்த இதுவுமே. இதை வந்து நாட் போடாமல் அப்படியே இழுத்து விடுறது. பாருங்கள், நாங்கள் போட்டுட்டோம், இழுத்துட்டோம். இப்போ அவ்வளோதான், நாட் போட்டு முடிச்சிடலாம். இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ளவுஸோட நெக்குக்கோ ஒரு சுடிதாரோட கைக்கோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் வந்து இது முடித்ததுக்கப்புறம் நடுவில் மட்டும் பீட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இது முடித்ததுக்கப்புறம் இந்த சைட்லேயுமே வந்து கோல்டன் கலர் பீடோ இல்லை ஒரு செயின் ஸ்டோனோ எது உங்களுக்கு கொடுக்க விருப்பமோ, கியூப் பீடு, ஜர்தோசி, நம்ம என்ன கொடுக்கணுமோ இந்த மாதிரி அந்த ஹோல் தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பீடோ என்ன ஹோல் இது ஜர்தோசியோ வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தால் நிறைய ட்ரை பண்ணுங்கள் செயின் ஸ்டிச் இந்த மாதிரி. நீங்கள் வந்து இதில் கிளாத்தில் மட்டும்தான் ரஃப் யூஸில் தான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு இல்லை. ஒரு லைனிங் ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி ஒரு நெக் லேஸாக சின்ன நெக்கு மாதிரி வரைஞ்சி அதில் வந்து போட்டு பாருங்கள். அப்படி இந்த மாதிரி அந்த நீங்கள் எவ்வளோ துணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு தக்கன இந்த மாதிரி சின்ன கழுத்து மாதிரி வரைஞ்சி அந்த கழுத்தில் வந்து அந்த நீங்கள் பழகின ஸ்டிச்சஸ் வந்து போட்டு பாருங்கள். அதே மாதிரி கைக்குமே 2 சைடுமே கீழே பார்டருக்கு அந்த மாதிரி போட்டு பழகி பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்களும் ஆரி வந்து நல்ல முறையில் பழகலாம். கண்டிப்பாக உங்களாலையும் பழக முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீஹரி சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.